நண்பா, நைட்டு ஃபுல்லா படிச்சியும் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்த உடனே படிச்சதெல்லாம் மறந்து போகுதா? ஒரு பாடத்தை 10 தடவை படிச்சியும் மண்டையில ஏறவில்லையா? ஆனா டாப்பரான ஸ்டூடெண்ட் மட்டும் கம்மியா படிச்சு எப்படி எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறாங்க? அவங்களுக்கு மட்டும் பிறவிலேயே அதிகமான மூளை இருக்கா? கண்டிப்பா இல்ல. அவங்க பயன்படுத்துற ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு கஷ்டமான பாடத்தையும் ஆயுஸ்க்கும் மறக்காம இருக்க 6 மெமரி ட்ரிக்ஸை பார்க்க போறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ப்ளோட்டிங் மெத்தட். ஸ்டெப் 1, எந்த ஒரு பாடத்தையும் 15 நிமிஷம் முழு கவனத்தோட வாசிங்க. ஸ்டெப் 2, புக்கை மூடி வச்சுட்டு ஒரு ரஃப் நோட்டை எடுங்க. 3, உங்க மனசுல என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை ஹேண்ட் பத்தி கவலைப்படாம வேகமாக எழுதி தள்ளுங்க. 4, இப்ப புக்கை திறந்து நம்ம எழுத தவறின பாயிண்ட்ஸ் மட்டும் ரெட் பென்னால மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த சாப்டர் படிக்கும் போது ரெட் ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா முழு கவனத்தோட பார்த்தீங்கன்னா இனிமே அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்பர் 2, மெமரி பிளேஸ். நம்மளோட மூளைக்கு லொகேஷனை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க தெரியும். வீட்டு கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அத போல நம்ம ஒரு பேராகிராஃப் படிக்கணும்னா முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குங்க. நம்ம படிக்கிற பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட வீட்டு வாசல் படியோட கம்பேர் பண்ணிக்கங்க. 2வது பாயிண்ட வீட்டு சோஃபாவோட லிங்க் பண்ணிக்கங்க. 3வது பாயிண்ட வீட்டு டிவியோட லிங்க் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீ லிங்க் பண்ணி படிச்சீன்னா அந்த பேராகிராஃப் எக்ஸாம்ல எழுதும் போது நீ வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி கற்பனை செய்து பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட நம்ம எந்த பாயிண்ட இணைச்சிருக்கோன்னு கரெக்டா நமக்கு ஞாபகம் வரும். ஹேக் நம்பர் 3, கீவேர்ட் ஆங்கர் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மோஸ்ட்லி ஒரு பேராகிராஃப் படிக்கும் போது அதுல உள்ள அண்ட், இஸ், தே, ஆஃப் இது எல்லாத்தையுமே மெமரி பண்ண முயற்சிப்போம். இதனாலேயே நமக்கு முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே மறந்து போகும். நம்ம ஒரு 10 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ படிக்கும் போது அதுல உள்ள இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்குங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸாம் ஹால்ல நினைப்பு வரும். நம்பர் 4, ஆடியோ ரெக்கார்டிங் ட்ரிக். நம்ம படிக்கிறதை விட காதால கேட்கிற விஷயங்கள் மூளையில ரொம்ப வேகமா போய் ஸ்டோர் ஆகும். தான் பாட்டு வரிகள் நமக்கு உடனே மனப்பாடமாகுது. உங்களுடைய போன்ல வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிக்குங்க. கஷ்டமா தெரியற பேராகிராஃபோ இல்ல 5 மார்க்கோ இல்ல 10 மார்க்கோ உங்க சொந்த குரல்ல தெளிவா வாசிச்சு பதிவு பண்ணிக்குங்க. அந்த பேராகிராஃபை திரும்ப படிக்கும் போது அந்த ஆடியோவை போட்டு பாருங்க. உங்களுக்கே அறியாமலே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். நம்பர் 5, பேப்பர் பிரசன்டேஷன் ப்ளூ பிரிண்ட். நண்பா, நீங்க படிச்சது உங்களோட மூளையில இருக்கும். ஆனா உங்களுடைய டீச்சருக்கு உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் மட்டும்தான் தெரியும். உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல பேராகிராஃபா எழுதாம புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்லா தெளிவா எழுதுங்க. நண்பா, நீ எவ்வளவு படிச்சும் உன்னோட பேப்பர் பிரசன்டேஷன் சரியில்லைன்னா அதிகமான மார்க்ஸ் வராது. உன்னுடைய பேப்பர் தெளிவா இருந்தாதான் திருத்த டீச்சருக்கு உண்மையில நம்பிக்கை வந்து அதிகமான மார்க்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் 6, நோட்ஸ் டேக்கிங். நண்பா, எக்ஸாம் வாசல் நின்னுக்கிட்டு 500 பேஜ் கொண்ட திருப்பி பார்த்தா உனக்கு பயம் தான் அதிகமாகும். நீ ஒரு பாடத்தை படிச்சு முடிச்சதும் ஒரே ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ், டேட்ஸ், டயக்ராம்ஸ், ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் அந்த தாளில் சுருக்கி எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு காலையில நீ வீட்டுல உட்காந்து ரிவிஷன் பண்ணும் போது அந்த பேப்பரை ரஃபா பார்த்துட்டு போனாலே போதும். தன்னம்பிக்கை 10 மடங்கு அதிகமாகும். 6 ஹேக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப புதுசா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேக் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க.